ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, செந்தில் கார்த்திகேயா வீட்டில் இத்தனை கார்களா, வியந்து பார்த்த ஐடி ரெய்ட் தலைவர்கள். இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தில் கார்த்திகேயா வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோட மிகவும் நெருக்கமானவருங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி எந்த கட்சியில் இருக்கிறாரோ அவரும் அந்த கட்சிக்கு வந்துடுவாருங்க. முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் கார்த்திகேயனும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் பயணிச்சுட்டு வந்தாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அமமுகவில் போக்குள்ள நம்ம செந்தில் கார்த்திகேயனும் வந்து பார்த்திங்கன்னா அமமுகவில் இணைகிறாங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி திமுகவில் இணைஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவரும் திமுகவில் வந்து இணைஞ்சிட்டாருங்க. அந்த மாதிரி இணைஞ்சது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் இவருக்கு பெரிதும் ஒரு செல்வாக்குங்க. வருகின்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கும் தொகுதி அதாவது சீட் கொடுக்கறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்துருச்சுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்தது என்ன அப்படின்னா, ஐடி ரெய்டில் இவரோட வீடையும் சோதனை போட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் வந்து பார்த்திங்கன்னா இவரை வீட்டை நெருங்க விடாமல் வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட ஆதரவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை ஐடி ஊழியர்களை வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் செஞ்சாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திமுகலேருந்து இவரை விலக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. இவருக்கு சீட் கிடைக்க போகாமல் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருக்குங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் கார்த்திகேயா வீட்டில் இது மட்டும் இல்லைங்க, நிறைய வாகனங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கார்கள் வந்து பார்த்திங்கன்னா அளவில்லாமல் இருந்ததாகவும் அதுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி கரெக்டாக வச்சுருக்காரா அப்படின்லாம் சோதனை போடுவதாகவும் வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா செந்தில் கார்த்திகேயா வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் ஒரு முக்கிய புள்ளியாக மாறிட்டு வந்த டைமில் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி வீட்டில் நடைபெற்ற வருமான வரித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய ஆதாரங்கள் எதுவும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் கிடைக்கல. ஆனால் கணினிகள் வந்து லேப்டாப்புகள் ஏதாவது கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அன்அஃபிஷியல் நியூஸ் தான் பரவிட்டு இருக்கிறது. ஒன்று அஃபிஷியல் நியூஸ் எதுவுமே வரலைங்க. ஆனால் இந்த செந்தில் கார்த்திகேயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடம் இருந்தது. வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா இவரை கட்சியை விட்டு தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகிருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, செந்தில் பாலாஜி பல்வேறான ஊழல்கள் செஞ்சது இவர் ஒரு பினாமியாக இருப்பாரா அப்படின்னு நிறைய பேர் விசாரித்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவர் அதிமுகவில் இருந்தால் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தால் இவரும் அதிமுகவில் இருப்பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அமமுகவுக்கு போன பின்னாடி இவரும் அமமுகவுக்கு போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வந்த பின்னாடி இவரும் திமுகவுக்கு வந்துட்டாருங்க. அதனால் பினாமியாக வந்து சொத்துக்கள்லாம் அமைக்க வச்சுருப்பாரா அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியாக இருக்குங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான்லேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஆக்ஷன் எடுப்பாங்க, எந்த மாதிரியான அறிவுரைகள் இருக்கும் அப்படின்னு பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.